வணக்கம். இன்றைய செய்திகள். நாளுக்கு நாள் திமுக கூட்டணி வலுவிழந்து வருகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவர் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் ஆகியோர் முத்துராமலிங்க தேவர் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டுவது குறித்து கூறிய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. பாஜகவை பொறுத்தவரை எப்போதும் முத்துராமலிங்க தேவரை கடவுளாக நினைக்கிறோம். இமானுவேல் சேகரன் நினைவு நாளுக்கும் செல்கிறோம். இதில் எந்த சர்ச்சையும் இல்லை. கூட்டணி குறித்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிவிட்டார், நல்லது நடக்கும். நடிகர் விஜய் 24 மணி நேரமும் அரசியல் தலைவராக இருக்க வேண்டும் என தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றனர். தாவேக ஒரு சீரியஸான கட்சி என்றால் 24 மணி நேரமும் மக்கள் பணி செய்ய வேண்டும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், வார நாட்களில் பார்க்க மாட்டேன் என்பது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு அழகல்ல. எதிர்கட்சிக்கு எதிர்ப்புகள் தான் வரும். பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்தில் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் 1/2 கிலோமீட்டர் தள்ளி வையுங்கள், மக்கள் வருவர். திமுக அரசின் செயல்பாடுகளால் திமுகவுக்கு சாதகமான மனநிலையில் மக்கள் இல்லை. அதனால் நாளுக்கு நாள் திமுக கூட்டணி வலுவிழந்து வருகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவர் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதனை தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் பலரும் அக்கட்சியில் இருந்து விலகுவதற்கு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த காலங்களில் பாஜக பெயரளவிலான கட்சியாகவே இருந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டில் அக்கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற சாமிநாதன் கட்சியை மக்களிடம் கொண்டு சென்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சாமிநாதன் மாற்றப்பட்டு கட்சியின் மாநில தலைவராக செல்வ கணபதி எம்பி நியமிக்கப்பட்டார். அதன் பின் சாமிநாதனுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. மாறாக அவர் நியமித்த நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டனர். அவர்களுக்கு வேறு பதவிகள் எதுவும் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டனர். இதன் காரணமாக கட்சி பணிகளில் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கி இருந்த சாமிநாதன் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதை பாஜகவில் புறக்கணிக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகிகள் பலரும் வரவேற்றுள்ளனர். அத்துடன் சாமிநாதனை தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் பலரும் பாஜகவில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் பாஜகவில் உள்ளவர்கள் கட்சியில் இருந்து விலகுவது கட்சி நிர்வாகிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுகவுக்கு வெற்றி கிட்டும் என்று கடந்த 3 ஆண்டுகளாக கூறி வருகிறேன். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முழு உறுதியுடன் அதை செய்ய முன்வந்துள்ளார். அவருடைய எண்ணமும் அதற்கேற்ற செயல்பாடுகளும் வெற்றியடைய அதே எண்ணத்தில் இருக்கும் கட்சி தொண்டனாக வாழ்த்துகிறேன். முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை செங்கோட்டையன் விஷயத்துக்கு மாறான கருத்து சொல்லியுள்ளார். அதற்கெல்லாம் பதிலளிக்க விரும்பவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இருப்போர் பிரிந்து செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக அனைவருடனும் பேசி வருகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்றது எதற்காக என எனக்கு தெரியாது. கடந்த 2016, 2019, 2021 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல்கள் குறித்து இப்போது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து யாரெல்லாம் விலகி உள்ளனரோ அவர்களெல்லாம் மீண்டும் கூட்டணிக்கு திரும்ப வேண்டும் என தொடர்ந்து சொல்லி வருகிறேன். தேவைப்பட்டால் அவர்களிடம் பேசவும் நேரில் சென்று அதை வலியுறுத்தவும் தயாராக உள்ளேன் என்றும், தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என தேர்தலின் போது வாக்குறுதி அளித்ததுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதை செய்யவில்லை. அதனால் அவர்கள் போராடினர். அதற்காக அவர்களை நசுக்கும் வேலையை செய்கிறது திமுக அரசு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. அதனால் அக்கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை எங்களால் உடனடியாக சந்திக்க முடியாது. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளுக்குள் பிரச்சனை வெடிப்பதன் பின்னணியில் திமுகவே உள்ளது. வரும் 11ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளேன். அங்கு கட்சியின் மூத்த தலைவர்களை சந்திப்பேன் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.
நடிகை விஜயலட்சுமி கூறிய புகாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு போலீசில் புகார் அளித்தார். இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற 4 பேரும் முதலில் ஒன்று சேரட்டும், பின் கட்சியில் இணைவது பற்றி பேசலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி தெரிவித்துள்ளார். கிட்னி திருட்டை கண்டித்து அதிமுக சார்பில் திருச்சி சமயபுரத்தில் போராட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற வளர்மதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எம்ஜிஆர், ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர்களே அதிமுகவில் உள்ளனர். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பின் நிற்கின்றனர். ஒரே ஒருவர் எதிர்த்து செல்வதால் அதிமுகவுக்கு பின்னடைவும் இல்லை, பாதிப்பும் இல்லை. அதிமுகவை தொட்டவர்கள்தான் காணாமல் போவர். கட்சிக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது. தற்போது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக வைக்கப்படும் பிரச்சாரம் எல்லாம் தவறான பிரச்சாரம் என்றும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றனர். முதலில் பிரிந்து சென்ற 4 பேரும் ஒன்றிணையட்டும், அதன்பின் மற்றதை பேசலாம். அதிமுக நிர்வாகிகளான நாங்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். அதிமுக வலுவான அரசியல் கட்சி, அதை யாராலும் அசைக்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.